ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தாங்க உலகில் தலை சிறந்த அணி என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பியன் ட்ராஃபி வெல்றதுக்கு ஒரு தகுதியான அணி இந்தியா தான். இந்திய அணி பார்த்தா கண்டிப்பாக மற்ற அணிகளை பயப்படுவாங்க. நியூசிலாந்து அணி பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபி கோப்பையை வென்றது குறித்தும் நியூசிலாந்து தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஸ்டீவன் ஸ்மித் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக உலகில் ஒரு தலை சிறந்த அணி யாருன்னு கேட்டால் இப்போதைக்கு நான் இந்தியாவை சொல்லுவேன். அவங்க ஐசிசி ட்ராஃபியில் செம்ம டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் ஆஸ்திரேலியா அணி கூட இந்த மாதிரி ஒரு டாமினேஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்திய அணி எங்கே போய் விளையாடினாலும் அவங்களுக்கு அது ஹோம் கிரவுண்டாக மாறுது. அந்த அளவுக்கு அதிக ரசிகர் பட்டாலும் இந்திய அணிக்கு இருக்குது. கண்டிப்பாக நான் இந்திய அணி பார்த்து கொஞ்சம் பெருமைப்படுறேன். முக்கியமாக ஐபிஎல் மூலிமா இந்திய அணிக்கு நல்ல நல்ல பிளேயர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நியூசிலாந்து அணி பார்த்தா எனக்கு பாவமாக தாங்க இருக்குது. நிறைய டைம் ஃபைனல் செமிஃபைனல் வந்து தோக்குறாங்க. அவங்க இந்த கோப்பை வெல்லுவாங்க தான் நானும் நினச்சேன். பட் முடியல. இந்திய அணியோட டாமினேஷன் ரொம்ப அபாரமாக இருக்குது. இந்த வெற்றிக்கெலாம் யாருன்னு கேட்டால் ஒரு 2 பேர் முக்கிய வீரராக நான் சொல்லுவேன். ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. இவங்க 2 பேரோட அனுபவம் ரொம்ப இந்திய அணிக்கு உதவுது. யங்ஸ்டார் வச்சு சூப்பராக ஒரு டீம் செட் பண்ணி வந்திருக்காங்க. இந்திய அணிக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, அவர் சொன்னது ஒரு வேல்யூடான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 முக்கிய வீரர் அனுபவ வீரர் சொன்னார் பாருங்கள், அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா ஒரு கேப்டன் 2 கேப்டனாக செயல்படுறாங்கன்னு சொல்ல, இவர் சொல்கிறது அவர் கேட்குறது, அவர் சொல்கிறது இவர் கேட்குறது சொல்லிட்டு செமையான ஒரு டீமாக வழி நடத்தினாங்க. அதனால தான் ஒரு வெற்றி கிடச்சிச்சின்னு சொல்லலாம். நியூசிலாண்டு ஒரு டிசர்வ்டுங்க. அவங்க கூட ஜெயிக்க வேண்டிய போட்டி தான். அவங்களுக்கும் ரொம்ப ஒரு இந்த கனவு. ஏற்கனவே நீங்கள் மிச்சல் சாந்தனர் கூட பார்த்துருப்பீங்க. போட்டிக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோப்பை எங்களோட கனவு, நாங்கள் ஜெயிக்கணும் நிறைய ஆசை இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். அவரும் ஜெயிக்க முடியல. பட் என்ன பண்ணுறது, ரியாலிட்டி. நம்ம இந்தியன் ஃபேன்ஸாக நியூசிலாண்டுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. பட் நம்ம ஒரு இந்தியன் ஃபேன்ஸாக இந்தியாவுக்கு மட்டும்தாங்க சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம நாடுங்க, நம்மளே கோப்பை அடிக்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கோம். ஆஸ்திரேலியாக்காரன் நம்மளை தாண்டி போயிட்டுருக்கோம் எங்கேயோ கோப்பை அடித்து. அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் ஜெயிக்கணுங்க, நிறைய கோப்பைகள் வரலணும். இந்திய அணி ரசிகர்களுக்கு ஒரு கிரிக்கெட்னா ஒரு உயிர். அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு இந்தமாரி ஒரு வெற்றி கொடுத்தா தான் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்திய அணி உண்மையாக ஒரு தரமாக இருக்குங்க. அடுத்து ஒரு 7-8 வருஷத்துக்கு தரமான அணியை வளர்த்துட்டு தான் விராட் கோலி போகணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இப்போயே அவசரப்படி ரிட்டையர்மெண்ட்லாம் அலௌன்ஸ் பண்ணிட்டா இந்திய அணியோட நிலைமை நினச்சி பாருங்கள். அதனால் நல்ல ஒரு டீமை செட் பண்ணிட்டு தான் போகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. ஸ்டீவன் ஸ்மித் பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.